ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனியன் மீ சீரீஸ்னா மேஜிக் மேக்கர் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த எபிசோட்ல இருந்து கதையோட ப்ராக்ரஸ் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லோவாக போகிற மாதிரி தெரியும். பட் இதுக்கப்புறம் கதை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக போக ஆரம்பிக்கும். ஸோ பொறுமையாக வாட்ச் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஜிக் மேக்கர் சீசன் 1 எபிசோட் 8. நம்ம ஹீரோவோட சிஸ்டர் அந்த சிக்னஸ்ல பாதிக்கப்பட்டிருக்கா. டாக்டர் ட்ரீட்மெண்ட் இருக்கணுங்கிறதுனால இந்த இடத்துலயே இவங்க தங்குறாங்க. இது என் ஸ்டோரேஜ் ரூமா இருந்துச்சு, நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கோங்கன்னு கிராஸ்ட் அவன் கடையில இவங்க தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடுக்குறான். மாதிரி ஒரு நல்ல பொண்ணுக்கு ஏன் இப்படி நடக்கணும், என்னை விட நீங்க தான் வருத்தப்படுவீங்கல்ல, சரி அவங்கள டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்னு கிராஸ்ட் அங்க இருந்து கிளம்பியிருந்தான். நம்ம ஹீரோவோட அப்பாவும் ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்றாரு. இப்ப ரோஸுமே மரிய பாக்குறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்கா. நம்ம ஹீரோ அவன் சிஸ்டர் கூடயா உட்காந்துருக்கான். டைம் எவ்வளவு போச்சுங்கிறது கூட நம்ம ஹீரோக்கு தெரியல. நீ ஒருத்தரை மீட் பண்ணும் அப்படின்னு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லவும் அவரோட டாக்டரா சிஸ்டர் சரி பண்ணிடுவாரா கேட்டா இல்ல இது வேற பிரச்சனை. 4 நாளைக்கு முன்னாடி நைட் ஒரு மான்ஸ்டர் கண்ணுக்கு தெரியாம அட்டாக் பண்ணிச்சேன்னு சொல்லவும் ஓ அதுக்குள்ள 4 நாள் ஆயிடுச்சா. ஹீரோ கேக்குறான். அது நிறைய மக்களை அட்டாக் பண்ணியிருக்கா. அது கண்ணுக்கே தெரியாமல் இருந்ததுனால நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க. உன்னால் மட்டும் தான் அந்த மான்ஸ்டரை தடுக்க முடியும். ஸோ உன்னோட ஹெல்ப் தேவை அப்படின்னு அவங்க அப்பா கூப்பிடுறாரு. பட் நான் மரி கூட தான் இருப்பேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் மக்களை உன்னால் காப்பாற்ற முடியும், நீ அதை பண்ண போகிறது இல்லையான்னு கேட்டா மற்றவங்க எப்படி போனாலும் எனக்கு கவலை இல்லை, நான் மரி கூட தான் இருந்தாவணும் நம்ம ஹீரோ சொல்கிறான். வில்லேஜை அட்டாக் பண்ணா நீ சும்மா பார்த்துட்டு இருப்பியா, நீ தான் அவங்களை காப்பாற்றணும்னு சொன்னா. என் சிஸ்டரையே என்னால் காப்பாற்ற முடியல, அது ஏன் பிரச்சனை கிடையாது, என் சிஸ்டர் கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். என்னோட பொண்ணு, எனக்கும் அவளை பற்றி கவலை இருக்காதுன்னு நினைக்கிறியா, டீமன் கிட்ட என் சோலை வித்தாவது என் பொண்ணு காப்பாற்றணும்னு நினைக்கிறேன். பட் ரியாலிட்டியில என்னால் எதுவும் பண்ண முடியல, உன்னால நிறைய மக்களை இப்போ காப்பாற்ற முடியும். ஸோ அதனால தான் உங்ககிட்ட ஹெல்ப் கேட்குறேன். ப்ளீஸ் ஷியான் ஹெல்ப் பண்ணு, நீ கண்டுபிடிச்ச மேஜிக் அது அமேசிங்கான பவர், ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லவும் நிறைய மேஜிக்கை கற்றுக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுவேன், அந்த லைட்னிங் மாதிரியே மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி அதை வச்சு ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லி மரி சொல்லியிருப்பா. என்னோட மேஜிக் மக்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு மரி என்கிட்ட கேட்டிருந்தா. அவளை பற்றி அவள் எப்போவோ திங்க் பண்ணாம மற்றவங்கள பற்றியே திங்க் பண்ணுறவா. அவள் ரொம்பவோ கைண்டானவா. அவள் மட்டும் இந்த இடத்துல இருந்திருந்தான்னா ஷியான் போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி அவள் என்னை தரன்னு இழுத்துட்டு வெளியே போயிருந்திருப்பா. மற்றவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், அந்தளவுக்கு கைண்டான பொண்ணு தான் இவா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறேன். ஸோ என்னால் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னா கண்டிப்பாக நான் அதை பண்ணுறேன் ஃபாதர், என்னை மன்னிச்சிருங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி முட்டாள்தனமாக நான் பேசினேன், என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்கு டைம் கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். மரி ஸ்மைல் பண்ணுற மாதிரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. ஏதோ ஒன்று தப்பாக இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கும் போது தான் பார்த்தா எப்பவும் மரியை சுற்றி மேஜிக்கல் எனர்ஜி இருக்கும். சுத்தமாக வாங்கிட்ட மேஜிக்கல் எனர்ஜியே இல்லை. ஃபாஸ்ட்டாக நம்ம ஹீரோ வெளியே ஓடி போய் பார்க்குறான். நம்ம ஹீரோவில் இப்போ மேஜிக்கை சென்ஸ் பண்ண முடியுங்கிறதுனால டவுன் மக்களை போய் பார்த்துட்டு வந்தா. லெத்தார்ஜி சிக்னஸ் இருக்கிற யார்கிட்டயும் மேஜிக்கல் எனர்ஜி இல்ல, டவுன்ல இருக்கிற பீப்புள் யார்கிட்டயுமோ மேஜிக்கல் எனர்ஜி இல்ல. பட் இதுக்கு முன்னாடி டவுன்ல நம்ம ஹீரோ இருந்திருக்கான், கண்டிப்பா நிறைய பீப்புள் கிட்ட மேஜிக்கல் எனர்ஜி இருந்திருக்கும். சோ மேஜிக்கல் எனர்ஜி இருக்கிறவங்க மட்டும்தான் லெத்தார்ஜி சிக்னஸால பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸ்கைல பார்த்தா அந்த ரெட் கலர் லைட், இன்விசிபிளா வந்த மான்ஸ்டர், இதுக்கும் லெத்தார்ஜி சிக்னஸ்க்கும் ஏதோ சம்பந்தம் இருக்கு. அண்ட் இது எல்லாத்துலயும் மேஜிக் சம்பந்தப்பட்டிருக்கு. நம்ம தான் ஏதாச்சும் பண்ணணும்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஷியான் அவனை மீட் பண்ண கூப்பிட்ட பர்சன் இதானே, அந்த ஊரோட லார்டு கிட்ட வந்து அவங்க அப்பா கூட்டிட்டு போறாரு. சொல்லாம நான் இங்க வந்ததுக்கு சாரி, பட் இது ஒரு எமர்ஜென்சி. என் பையன் ஷியான்னு சொல்லுவான். ஒரு லுக்கே டெரிஃபிக்கா இருக்கு. லைட்னிங் லாம்ப்ஸை யூஸ் பண்ணா மான்ஸ்டர் பார்க்க முடியும், என் பையன் தான் கண்டுபிடிச்சா. நம்ம ஹீரோ அப்பா பேசி இருக்கும் போதே இதுக்கு மேலேயும் என்னால முடியாது, நான் லாட் ஆகும்போது தான் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வரணுமா, கஷ்டப்பட்டு லாட் ஆயாச்சுன்னா எனக்கு கீழே இருக்கிறவங்களை வேலை வாங்கிட்டு ஜாலியா இருக்கலாம்னு நினைச்சா. பட் இவ்வளவு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சா நான் லாடாவே இருக்க விரும்பல அப்படின்னு அவர் அழுது உருண்டுட்டு இருக்காரு. பட் லார்ட் இப்போ இது ஒரு எமர்ஜென்சி, நீங்க தான் வேலை பார்த்தாகணும்னு சொல்லவும் மெர்ச்சன்ட் கில்டு இதுதான் சான்ஸ் அந்த லைட்னிங் எல்லாம் தனக்கு சொந்தமாக்கிக்கிற பாக்குறாங்க. பட் சோல்ஜர்ஸ்க்கு தேவையான லைட்னிங் லேம்பை நான் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு பாஃபல் சொல்றாரு. நம்ம ஹீரோட அப்பா இப்போ எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். அந்த லெத்தார்ஜி சிக்னஸ்க்கோ மேஜிக்கோ சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி அவர் புரிஞ்சுக்கிறாரு. அண்ட் அந்த இன்விசிபிள் மான்ஸ்டர் மேலேயும் உன்னோட மேஜிக் ஒர்க் ஆகுது. அப்ப மேஜிக் இருக்கிற எல்லாரையும் நம்ம ஒன்னு தரட்டலாம் அப்படின்னு சொன்னா இல்ல அது கஷ்டம். ஃபர்ஸ்ட் மேஜிக்கை ஈஸியில கத்துக்கிட முடியாது, அதுக்கு டைம் எடுக்கும். அண்ட் ரெண்டாவது மேஜிக் இருக்கிறவங்க மட்டும் தான் லெத்தார்ஜி சிக்னஸ் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்களே. நம்ம ஹீரோ சொன்னா அப்ப அந்த லெத்தார்ஜி சிக்னஸ் பத்தி உனக்கு தெரியுமா அப்படின்னு பேஃபல் கேட்டா. பட் எனக்கு லிவிங் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றாரு. பாதிக்கப்பட்டவங்க உடம்புல மேஜிக் எனர்ஜி இல்லாததான் பிரச்சனை. ஒருவேளை நான் ஏன் மேஜிக் எனர்ஜி அவங்களுக்கு செலுத்தினா அவங்க கண்மொழிக்க வாய்ப்பு இருக்கான்னு நான் தெரிஞ்சுக்கணும். பட் அப்படி செலுத்துறதோ டேஞ்சரஸ் நம்ம ஹீரோ சொல்றான். இது டாக்டர்ஸால சரி பண்ணக்கூடிய விஷயம் இல்ல. சரி ஓகே, நான் உனக்கு தேவையான ஹெல்ப்புக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஏற்பாடு பண்றேன் அப்படின்னு பேஃபல் சொல்றாரு. நம்ம ஹீரோவும் எப்படியாச்சும் சிஸ்டரை காப்பாத்தணும் அப்படின்னு நினைக்கிறான். எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண உனக்கு என்ன தேவைன்னு கேட்கும். மான்ஸ்டர்ஸ் நம்ம ஹீரோ சொல்றான். நம்ம ஹீரோ லிவிங் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு மான்ஸ்டர் யூஸ் பண்ணலாம்னு முடிவு பண்ணிருக்கான். நான் சொன்ன எல்லாத்தையும் டியூக் பேஃபல் எப்படி ஈஸியா நம்பினாரு. என் மேஜிக் கூட நான் அவர் முன்னாடி காமிக்கலையே நம்ம ஹீரோ கேட்டா. மேஜிக் எல்லாம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஷியான், ஒரு நாள் எல்லா உண்மையும் நான் சொல்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அப்பா சொல்றாரு. டாக்டர் அல்ஃபோன்ஸ்க்கு அசிஸ்டண்டா வேலை பார்க்குற கோல் அப்படிங்கிற ஒருத்தன் நம்ம ஹீரோக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்கான். பணக்கார பையனோட டிஎம் விளையாட இது டைம் இல்ல அப்படின்னு நம்ம திட்டுறான். என்னோட பேரு ரஃபினியா ஷெல்பர், நோபல் ஃபேமிலியை சேர்ந்தவா, அதோட லீடராக போறவா, இத்தனாவது ஸ்குவாடு இத்தனாவது யூனிட்டோட லீடர் தானே அப்படின்னு சொல்லி ஒருத்தி சொல்றா. ஸ்குவாட் நான் எடுத்துட்டோம்னா என் முன்னாடி யாராலையும் நிக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவ காமெடி பண்ணிட்டு இருக்கா. ஓரத்துல ஒரு பொண்ணு அமைதியா நிக்கவும் நீ யாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். பேரு பிரிட்ஜிட், நான் மான்ஸ்டர்ஸை பத்தி ரிசர்ச் பண்ணக்கூடியவா அப்படின்னு வா சொல்றேன். நீங்க 3 பேரும் எனக்கு ஹெல்ப் பண்ண வந்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் கோல், நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் கேம் விளையாட வரல, நம்ம கிட்ட லிமிட்டட் இன்ஃபர்மேஷன் அண்ட் எவிடன்ஸ் தான் இருக்கு. நம்ம ஹீரோ வந்துட்டு அவனோட மேஜிக்கை உங்களுக்கு காமிக்கிறான்.
இப்போ எல்லாரும் நம்ம ஹீரோவை நம்புறாங்க. திடீர்னு எப்படி லைட்னிங் வந்துச்சுன்னு கேட்கவும் இதுதான் மேஜிக், இந்த மேஜிக் எனர்ஜியை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். ஸோ அந்த மேஜிக்கோ லெத்தார்ஜி சிக்னஸ்க்கோ கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கோல் கேட்கவும் அது மட்டும் கிடையாது, அந்த கண்ணுக்கு தெரியாத மான்ஸ்டர்ஸ்க்கோ இதுக்கோ சம்மந்தம் இருக்கு. ஸோ அதை பத்தி தான் நம்ம எல்லாரும் ரிசர்ச் பண்ண போறோம். நம்ம ஹீரோ சொல்றான். ரஃபினாவால ஆர்மர் வெயிட்டை தூக்கிக்கிட்டு மலையேற முடியல, இது கண்டிப்பா மான்ஸ்டர்ஸோட ட்ராப் தான் நினைக்கிறேன். மான்ஸ்டர்ஸ் தான் ஸ்லோப் மாதிரி இந்த ட்ராப்பை செட் பண்ணியிருக்குன்னு வா காமெடி பண்றா. அந்த இன்விசிபிள் மான்ஸ்டர்ஸ்க்கோ லெத்தார்ஜி சிக்னஸ்க்கோ என்ன சம்பந்தம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட கேட்கவும் மேஜிக் எனர்ஜி யூஸ் பண்ணி தான் அந்த மான்ஸ்டர்ஸை கொல்ல முடியும். டைரக்டா மேஜிக் எனர்ஜி அதுங்க உடம்புல செலுத்தினா அதுங்க உடம்பு கருகி போயிருது. மேஜிக் எனர்ஜி இல்லாம தான் அவங்க சிக்னஸ்ல அந்த மாதிரி இருக்காங்க. ஏன் மேஜிக் எனர்ஜியை செலுத்தினா உடம்பு மான்ஸ்டர்ஸ் மாதிரி கருகிடக்கூடாது. எந்த அளவுக்கு மேஜிக் செலுத்தினா பிரச்சனை இல்லைங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்கணும். நம்ம ஹீரோ சொல்லிட்டு இன்விசிபிள் மான்ஸ்டர்னு சொன்னா பிரேத்த நீ பாத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு எக்ஸைட் ஆகுறா. புது மான்ஸ்டர் பத்தி கண்டுபிடிச்சிருக்கு, இது எக்ஸைட்டடா இருக்கு அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. ஒரு காப்ளின் வாரியர் அந்த இடத்துக்கு வருது. இதை எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஷாக் ஆனா இதுக்கு மேலேயும் என்னால பொறுக்க பிடிக்காது, இந்த வெயிட்டான ஆர்மரே தேவையில்லாத சொல்லிட்டு ரஃபினா அவளை உடச்சு போட்டுட்டு இதோ வர காப்ளின் வாரியர் அப்படின்னு சொல்லி அவளோட ஸ்குவாட் எடுத்துட்டு ஃபைட் பண்ண போறா. ரஃபினா இந்த ஃபேமிலியோட ஹெட், இத்தனாவது யூனிட், இத்தனாவது ஸ்குவாடு, உன்னை கண்டிப்பா தோக்கடிப்பன் மான்ஸ்டர்ஸ் கிட்டயும் சொல்லிட்டே அவ சண்டை போடுறா. நம்ம ஹீரோவை மேஜிக் யூஸ் பண்ணி முடிஞ்ச அளவுக்கு ரஃபினாக்கு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றா. ரஃபினா இப்போ அந்த மான்ஸ்டர் கிட்ட அடி வாங்குற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வருது. டக்கு நம்ம ஹீரோ அக்வா மேஜிக்கை யூஸ் பண்றான். நீ அது மேல படவோ லைட்டிங் மேஜிக்கை யூஸ் பண்றான். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி அதோட கழுத்துல ரஃபினா கத்தியை இறக்கிட்டா. என்னோட ஊர்ல கோபால்ஸ் மட்டும் தான் இருக்கும், இப்போ தான் நான் காப்ளின்ஸை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் ரஃபினா சொல்கிறேன். உயிரோட இருக்கிற மான்ஸ்டர் தான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண வந்திருக்கோம், நீ மான்ஸ்டர் கொண்டுட்டுன்னா எதை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோன்னு நம்ம ஹீரோ கேட்குறான். எதுக்கு வந்தோங்கிறதையும் ரஃபினா மறந்துட்டால அப்படின்னு நம்ம ஹீரோ பார்க்குறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ அந்த லெத்தார்ஜி சிக்னஸை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம ஹீரோக்கு ஒரு தனி டீமை கொடுத்துருக்காங்க. ஒரு டாக்டர், ஒரு நைட்டு, ஒரு மான்ஸ்டர் எக்ஸ்பர்ட்டு. இவங்களோட ஹெல்ப்போட மேஜிக் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி நம்ம ஹீரோ அந்த சிக்னஸை போக்குறதுக்கு சொல்யூஷனை கண்டுபிடிப்பானா. என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்.